السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب عظيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அருளாளன், எல்லாம் அல்ல எல்லாரும் திருநாமத்தின் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபீகள், தபுத்தாபீகள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: எவர்கள் கள்ளம் கபடமற்ற நம்பிக்கையான தற்குடைய பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாவார். இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். பொதுவாகவே சம்பந்தமில்லாத மனிதர்களை பற்றி பேசக்கூடாது என்கிற தடை இருக்கும்போது கள்ளம் கபடமற்ற இன்னசென்ட் அவர்கள்தான் அறிவாளிகளை விட மேம்பட்டவர். வெள்ளந்தி என்று கிராமங்களிலே சொல்லுவார்கள். இறைவனை பற்றிய புரிதல் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அறிவாளிகளை தாண்டி வெள்ளந்தி மனிதர்களுக்கு தான் கிடைக்கும் என்று ஆய்வுகள் சொல்கிறார். இந்த வெள்ளந்தி மனிதர்கள் அப்படியே நம்புவார்கள், இந்த நம்பிக்கையிலே நிலைத்திருப்பார்கள். ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியம் கிடையாது. மாணவர் உண்மையாக இருந்தால் போதுமானது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஒரு டூல் தேவை, ஒரு மீடியா தேவை. அந்த மீடியாவாகத்தான் ஆசிரியர் இருக்கிறார். அவர் ஒழுக்கமாக இருந்தால், உண்மையாக இருந்தால், அவர் பங்குக்கு நாளை வெற்றி பெறப் போகிறார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மனிதனை, இந்த மாணவனை உருவாக்குவதற்கு அவர் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இந்த மாணவர் சரியாக இருந்தார், மாணவர் சரியாக இருந்தார். ஜப்பானிய பழமொழி ஒன்று: மாணவன் தயாரானால் ஆசிரியர் கிடைக்கும். மாணவன் தயாரானால் ஆசிரியர் கிடைக்கும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை இருந்தால், தாகம் இருந்தால், தீவிரத்தன்மை இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாவது கற்றுக் கொடுத்து விடுவார். யார் மூலமாக கற்றுக் கொடுத்து. அதனாலே வெள்ளந்தி மனிதர்களுக்கு என்று உயர்ந்த அந்தஸ்து உலகத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. சொல்லப்போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை இதுபோன்ற மனிதர்களிடத்தில் தான் முதலாக புரியவில்லை. இறைவனை புரிவதற்கு நிறைய தடை இருக்கிறது. அந்த தடைகளில் ஒன்று உண்மையில் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நாம் படித்த கல்வியாளர்கள் எப்போதுமே எது கிடைத்தாலும் அதை உரசி பார்ப்பார். குர்ஆனோடு உரசி பார்ப்பார், ஹதீஸோடு உரசி பார்ப்பார்கள், நடப்பு மனிதர்களோடு உரசி பார்ப்பார்கள்.
முந்தைய வரலாறுகளோடு உரசி பார்ப்பார்கள். உரசி பார்ப்பதுதான் கல்வியாளர்களின் வேலை. ஆனால் ஒருபோதும் அனுபவத்தோடு உரசி பார்க்க மாட்டார். அனுபவம் கல்வியுடன் மிக பெரிது. அரபிய பழமொழி ஒன்று இருக்கிறது, சலில் முஜர்ரத் வலா தஸ்அல் அன் ஹக்கீம். அனுபவம் பெற்றவிடத்திலே நீங்கள் கல்வியாளர்களிடத்திலே கேட்க. கல்வியாளர்கள் ஒருவேளை வழிகாட்ட முடியும், ஆனால் அனுபவம் பெற்றவர்கள் தான் அதை சென்றடையும் வரைக்கும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே எப்போதுமே வாழ்க்கையில் வெள்ளத்தி மனிதர்களோடு நாம் விளையாடக்கூடாது. ஆனால் உலகம் அவர்களைத்தான் காலில் போட்டு மிதிக்கும், அவர்களை பொருட்டாக எடுத்துக்கொண்டார். அமைதியாக இருக்கிறவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே சீண்டப்பட்டவர்கள் இந்த உலகத்திலேயே. ஒரு விமான நிலையம் ஒரு பயணி தவறுதலாக தன்னுடைய லக்கேஜஸை வைத்து விட்டார் என்பதற்காக அந்த விமான நிலைய ஊழியர்கள் அவரை கடுமையாக ஏசுறார். கடுமையானா சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. அதுபோல இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த ஊழியரிடத்திலே இன்னொரு பயணி கடுமையாக நடந்து கொள்கிறார். ஏன் இவர்கள் அமைதியாக இருக்கும், அவர் ரியாக்ட் பண்ணலை, எதிர்த்து பேசலை, தன் தரப்பு நியாயங்களை கூட எடுத்து சொல்லலை, அமைதியாக இருக்கிறதுனால அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி ஒரு விமான நிலையத்தில் விமான ஊழியத்திலே தவறாக நடக்கிற போது பேசுகிற போது அவர் அமைதியாக இருக்கிற போது பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்களாம், நீ கொஞ்சம் உன் தரப்பு நியாயத்தை எடுத்து பேச ஆரம்பித்தால் நாங்கள் எல்லாம் உன் சப்போர்ட்டுக்கு வந்திருப்போமேன்னு சொன்னோம். அந்த பையன் இப்படி கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, நீ இங்கே வேலை பார்க்கிறாய் என்பதற்காக இவ்வளவு மட்டப்படுத்தி பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொன்னபோது அவர் ரொம்ப கூலாக அவனுக்கு சொன்னான். அதனால் என்ன இருக்கு, இவற்றை கோவப்பட்டு என்ன ஆக போகிறது, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும். என்ன, அவர் அமெரிக்கா போகிறார், அவருடைய லக்கேஜஸ் எல்லாம் ஜப்பான் ஃப்ளைட்டில் என்னால் முடிஞ்சது ஏற்று. அமைதியாக இருக்கிறவங்கள இப்படி தான் வேலை பார்க்கணும். அவர் அங்கே போய் திண்டாடட்டும், லக்கேஜை தேடட்டும், அதற்கு பிறகு புகார் அளிக்கட்டும், அது வந்து சேர்வதற்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கட்டும். என்னால் முடிந்தது, நான் திருப்பி பேசாமல் இருக்கிறேன், ஆனால் செய்து விட்டேன் என்று அந்த ஊழியர் சொன்னதாக ஒரு செய்தி. வெள்ளந்தி மனிதர்கள் எப்போது என்ன மாதிரி ரியாக்ட் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. யாரையுமே பேசக்கூடாது, அதிலும் ஒன்றும் தெரியாத கள்ளம் கபடமற்றவர்களை பேசவே கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய சாபம். இறைவனுடைய சாபம் என்பது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல, இறைவனுடைய கோபம். அது இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாதிருப்பது, இறைவனுடைய கருணை பார்வை கிடைக்காமல் இருப்பது. உண்மையிலேயே இறைவனுடைய கருணை பார்வைகள் தான் ஒவ்வொரு நொடியும் நாம் கழித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துக்களை விட்டு நம்மை பாதுகாக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நம்ம ஊரில் தத்து என்று சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டால் ஒரு தத்து கழிக்கிட்டு என்று சொல்லுவோம் இல்லையா, இதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் 99 முறைகள் நடக்கும். இதெல்லாம் தாண்டிய பிறகுதான் அவர்களுக்கு மரணம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன ஆபத்து, சின்ன சின்ன இடர்கள், சின்ன சின்ன பின்னடைவுகள், இதையெல்லாம் தாண்டித்தான் அவன் வாழ்கிறான். அந்த பின்னடைவுகளிலும் அந்த சிரமங்களிலும் அவன் தாண்டி நிற்பதற்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அது மாத்திரம் இல்லாவிட்டால் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் சுபிட்சமாக வாழும். ஆனால் பொதுவாக நமக்கு நம்முடைய கண்ணுக்கு அல்லாஹ் நம் மீது செய்கிற நியமத்துக்கள் தெரியாது. அவன் நமக்கு தராதிருக்கிற பல்வேறு நியமத்துக்கள் தான் நமக்கு தெரியும். எது இல்லையோ அது நமக்கு பட்டியலில் இருக்கும், எது இருக்கிறதோ அது பட்டியலில் வராது. கால் இல்லை என்கிற வருத்தம் இருக்கும், ஆனால் நடப்பதற்கு காலும் உடலில் தெம்பும் தந்திருக்கிறான் என்ற சிந்தனை இருக்கான். கால் வந்திருக்கிறான். எத்தனையோ மனிதர்களுக்கு கால் கிடையாது. அதனால தான் பெரியவர் சொல்வாங்க, உலகத்தினுடைய விஷயத்திலே எப்போதுமே உன்னை விட தாழ்ந்து படைப்பார். செருப்பில்லையா, காலே இல்லாதவனை பார்க்கும், நீ ஆறுதல் அடை. ஆனால் மறுமையை பொறுத்த மட்டிலே உன்னை விட உயர்வான விடையை பார்க்கும். நான் கடமைகளை மட்டும் தான் செய்கிறேன், ஆனால் அவரோ உபரியான வணக்கங்களை செய்கிறார்.
நஃபிலான வணக்கங்களை செய்கிறார். என்னால் அப்படி செய்ய முடியவில்லை. உண்மையில் உபரியான வணக்கங்கள் வழியாகத்தான் இறைவனை நெருங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமையான வணக்க வழிபாடுகளை முடித்ததற்கு பிறகு உபரியான வணக்க வழிபாடுகளை யார் செய்கிறாரோ அல்லாஹ் அவரோடு நெருங்குகிறார். அந்த நெருக்கம் எப்படிப்பட்டது? இவனது கைகளாக, இவனது காலாக, இவனது சிந்தனையாக மாறிப்போகிறது. இரண்டரை கலந்து விடுகிறார். இப்ப இரண்டரை கலந்தால் அது ஒரு நுட்பமான பொருள். அது அல்லாவும் அடியானும் இரண்டரை கலந்து விட்டார்கள் என்று சொன்னால் இருவரும் ஒன்றா என்கிற கேள்வி வரும். கௌசலா மஹீத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவன் எவ்வளவு இறங்கி வந்தாலும் அவன் ஆண்டவன் தான். அடியான் எவ்வளவு உயர்ந்து நின்றாலும் அது அடியான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றார். மேராஜ் என்பது ஒரு அற்புதம், இன்றைக்கும் அற்புதம் தான். விஞ்ஞானத்துக்கான சவால் அது. எப்படி நடந்தது என்பதற்கான யூகங்களை, தியரிகளை பேசிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஆனால் முழுமையாக அனுபவித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுக்கையின் சூடு அடங்குவதற்கு முன்னாலே, கதவின் தாழ்பாடின் ஓசை அடங்குவதற்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்தை அத்துணையும் பார்த்து, சொர்க்கம் பார்த்து, நரகம் பார்த்து, இறைவனை பார்த்து, சம்பாஷித்து, எல்லா நபிமார்களையும் பார்த்து, இந்த சமுதாயத்திற்கு காணிக்கையாக தொழுகையை பெற்றுக் கொண்டு வந்து அதை 50ஆக பெற்று பிறகு சன்னமாக குறைத்து கடைசியில 5 என்கிற நிலைக்கு கொண்டு வந்து இந்த துனியாவுக்கு இது பெரும் அற்புதம். இப்படி உயர்வாக போய்விட்டார்கள் என்பதற்காக அதை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது சொல்லுகிறான் அற்புதமான வார்த்தை, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. தனது அடியாரை இரவில் நடத்தி சென்ற அல்லாஹ் மகா தூய்மையார். அடியார், அடிமை என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் மறுக்கவில்லை, அதை மறைக்கவில்லை. இவர் இவ்வளவு உயரம் சென்று விட்டார் என்பதற்காக புதிய பெயர் நாமம் சூட்டவில்லை, புதிய நாமகரணம் சூட்டவில்லை. அடியார் என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு வேறு ரசூல் என்பது இருக்கிறது, நபி என்கிற வார்த்தை இருக்கிறது, நெருக்கத்தை குறிக்கக்கூடிய எத்தனையோ அரபி வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எல்லாம் பயன்படுத்தாமல் அப்து என்கிற வார்த்தை பயன்படுத்துவதை கொண்டு அதில் ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது. மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் இறைவனுடைய இடத்தை பிடிக்க முடியாது. அது நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது இயல்பை விட்டு இறங்கி பல நேரங்களிலே பேசுகிறார். இந்த மனித சமுதாயத்திற்காக, மனித சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கை செய்தமே, யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், சூரா யாஸின் அல்லாஹ் சொல்கிறார், எனது அடியார்களுக்கு ஏற்பட்ட கை செய்தமே என்று இறங்கி பேசுகிறார். அவ்வாறு இறங்கி பேசுவதாலே அவன் ஒன்று தாழ்வு. எனவே அடியானும் ஆண்டவனும் இரண்டரை கலந்து நிற்கிற அந்த புள்ளியை விளங்குவது வெகு கவனமாக நாம் விளங்கணும். அல்லாஹ் எப்போதும் இறைவன் தான், அடியான் எப்போதும் அடியான் தான். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய பிரியத்துக்கு உட்பட்டு இவன் மாறிவிடுகிறான். இவன் பிடிக்கும் கைகளாக இறைவன் கை மாறுகிறது என்று சொன்னால், இறைவனுக்கு பிரியமில்லாத எந்த விஷயத்தினுடைய கை போவது கிடையாது. எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு புலம்பெயர வேண்டும் என்கிற கட்டளை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள், எதிரிகள் நிற்கிறார்கள், கொஞ்சம் மண் எடுத்து தூவுகிறார்கள். அதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. மண்ணெறிந்த நேரத்திலே நபியை நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ்வாகிய நாமே எரிந்தது. இந்த செயல் நபி செய்தது என்பது உலகம் முழுக்க எல்லோருக்கும். ஆனால் அந்த செயலை அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எரியவில்லை என்று. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அங்கே அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. நபியின் கை செயல்பட்டாலும், நபியின் கை அந்த மண்ணை எடுத்தாலும், அந்த மண்ணுக்கு எதிரிகளுடைய கண்களை மறைக்கிற ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கினான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பட்டியலிலே எளிய மக்கள், வெள்ளந்தீர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். ஆனால் உலகம் அவர்களை மதிப்பதில்லை, ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை, அவர்களை கணக்கில் சேர்த்துக் கொள்வதில்லை. ஒரு உஸ்தாதிட்ட ஒருத்தர் படிக்க போனார். அவர் முதல் பாடம் சொன்னார், ஒரு 9 மாடுகளை கொடுத்து மேய்ச்சிட்டு வாங்க, 9 மாடு மேய்த்து கொண்டு வாங்க. இதான் முதல் பாடம். குருகுலம் மாதிரி பாடத்திட்டங்களோ வரையறைகளோ கால வரையறைகளோ பாட வரையறைகளோ நேர வரையறைகளோ எதுவும் இல்லாத
ஒரு சுயமாக இயங்குகிற ஒரு காலகட்டத்திலே நிறைய படிக்க வருவார்கள். இன்றைக்கும் கேரளாவிலே பள்ளி தரிசுகள் என்று இருக்கிறது, எதுவுமே கிடையாது. ஒரு இமாம் தான் இங்கே உஸ்தாத், இமாமாக இருக்கிறவர் தான் பாடம் எடுப்பார். அவர் அந்த ஒரு கிதாபை, ஒரு உதாரணமாக ஒரு நபிமொழி கிரந்தத்தை எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் படித்துக் கொண்டே இருக்கும். அது 8 வருஷங்களோ 7 வருஷங்களோ போய்கொண்டே இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் கிடையாது. இன்றைக்கும் அங்கே படித்துவிட்டு ஒரு உலகத்துக்கு ஒரு சான்றிதழ் வேண்டும் என்பதற்காக தமிழகம் நோக்கி வரக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போ அது மாதிரியான ஒரு இடத்துல ஒரு உஸ்தாத் இடத்துல ஒரு மாணவர் சேர்க்கும்போது முதல் பாடம் 9 மாடுகளை மேய்த்து வருது. அவ்வளோதான். அவர் மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கிறார், எத்தனை மாடுகள்? 10 மாடுகள். அதேபடி 9 தானே தந்தை, எண்ணி காட்டு. 9 மாடுகள், 1 2 3 9ஐ காட்டிவிட்டு தன்னை காட்டி 10வது மாடு இருக்கிறேன். அவர் சொன்னாரா, நீ ஜெயித்து விட்டாய், நீ ஜெயித்து விட்டாய், பாடம் முடிந்தது, போகலாம். என்ன கதை என்றால், இந்த மாட்டை படைத்த இறைவன் தான் என்னையும் படைத்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வழியில் போகும்போது ஒருத்தர் கேட்டார், நாய் கிடந்தது, நாய் பெருசா நீங்கள் பெருசா? கேள்வி பாருங்க, நாய் பெருசா நீங்கள் பெருசா? அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றி நான் பெருசா, பின்பற்றல நாய் பெருசா. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக நடந்தால், ஷரியத்தை பின்பற்றினால் நான் பெருசுன்னு சொல்லிக்கிடலாம். நான் அது செய்ய தவறும் போது இந்த நாய் அல்லாஹ்வுடைய பார்வையை பெருசாக 9 மாடுகளை படைத்த இறைவன் தான் என்னையும் படைத்திருக்கிறான். அங்கே ஓடக்கூடியதான் இங்கேயும் ஓடுகிறது. எந்த பேதமும் இல்லை. பேதங்கள், அந்த வேறுபாடுகளை களைந்து பார்ப்பதுதான் உச்சபட்ச ஆன்மீகம். நம்ம ஒரு வேறுபாடு, உலகத்தில் வாழ்வதற்கு வேறுபாடு தேவை, இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியும். நல்லவர் யார், கெட்டவர் யார், வேண்டியவர் யார், வேண்டாதவர் யார், இதெல்லாம் தெரிந்தால் தான் உலகத்தோடு இயங்க முடியும், சர்வே பண்ண முடியும். ஆனால் அதை கடந்த ஒரு நிலை இருக்கிறது. அவர்களுக்கு ஞானவான்கள் எல்லாம் அதை கடந்து விட்டார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய படைப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அது நாயோ யானையோ மிருகங்களோ விலங்குகளோ மனிதர்களோ படித்தவர்களோ பாமரர்களோ அரசியல்வாதியோ ஒன்றுமற்றவனோ அவர்கள் பார்வையில் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பு மட்டும்தான். அவர் ஒரு படைப்பு, நான் ஒரு படைப்பு, அது ஒரு படைப்பு, நான் ஒரு படைப்பு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதைப் போல, நான் அல்லாஹ்வுக்கு ஒழுக்கமானவனாக, அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் மட்டுமே அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வார். இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறார், நிச்சயமாக இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், சங்கைக்குரியவர்கள் இறையச்சம் உடைய மக்கள் மட்டும்தான். இறையச்சம் விசலதாசன் சொல்லுவாங்க, சீனா உமர் சொல்லுவாங்க, அத்தக்வா ஹாவுனா, இறையச்சம் என்பது இதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு உணர்வு. இறையச்சம் என்பது உள்ளுக்கு மேலே நடப்பதை போல, கம்பியிலே நடப்பதை போல, அச்சத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியிலே அன்றாடி கொண்டிருக்கக்கூடியதான் இறையச்சம். ஒரு சுதந்திரமான உணர்வோ, பரவாயில்லை என்கிற ஒரு சந்தோஷ மனநிலையோ, இல்லை இல்லை அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்கிற துக்க நிலைகள் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு வாழக்கூடியதான் இறையச்சம். எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் இறைவன் என்னை தண்டித்து விடுவானோ என்கிற அச்சமும், இல்லை இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தண்டிக்க மாட்டான், அவன் எனக்கு ஆதரவு கரம் நீட்டுவான் என்கிற ஆதரவிற்கு மத்தியில் அல்லாடி கொண்டிருப்பதுதான் இறையச்சம். அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடிக்கிறது. அவர்களுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்துவது. அல்லாஹ் வெளிப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ்வை நம்மால் புரிய முடியாது. அதான் உண்மை. அவன் அருளாதே அவன் தாழ்படிந்து, அற்புதமாக சொன்னார்கள். சஜிதா செய்வதற்கும் அவனுடைய தௌஃபீக். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பள்ளியில் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை, இன்னைக்கு நாம் தான் நபி, நாம் தான் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கிறோம், பொதுமக்கள் எங்கே நினச்சிட்டு இருக்க போகிறாங்க என்கிற ஒரு சிந்தனை வருகிற போது, அந்த சிந்தனையை சரியாக்க வேண்டும் என்பதற்காகவே, சோதனைக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மனிதர்களை அனுப்புவார். வர்றவங்க பள்ளி நேராக வராங்க, சுவரேறி குதித்து வருகிறாங்க. மதில் சுவரை ஏறி குதித்து வந்து ஒரு வழக்கை சொல்கிறாங்க. என்ன வழக்கு? ஒருவர் சொல்கிறார், எனக்கு 99 ஆடுகள் இருக்கிறது, இவர் ஒரு ஆடு தான் வைத்திருக்கிறார், ஒரு ஆட்டை வைத்து என்ன செய்ய போகிறார், ஒன்றை என்னோடு தந்துவிடு, எனக்கு தந்துவிடு, நான் 100ஆக வைத்துக் கொண்டு நான்
வாழ்கிறேன் என்று சொல்ல கேட்க மாட்டேன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆடு தன் வாத திறமையினால் என்னை வென்று எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தர்க்கம். இதுதான் இப்போ வழக்கு. இந்த வழக்கு அவங்க பேசி தீர்த்து அனுப்புகிறாங்க. அனுப்பி முடிச்சுட்டு பார்க்கும்போது பல மணி நேரங்கள் கடந்திருக்கிறது. பல மணி நேரங்கள் அல்லாவே அவர்கள் நினைக்கவில்லை. அப்போதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்வதற்கு கூட, அல்லாவை நினைப்பதற்கு கூட அல்லாஹ்வுடைய தௌஃபீக். நம்ம கூட நினைப்போம் சில நேரங்களில், எவ்வளவோ ஏற்பாடு பண்ணுறாங்க, வரமாட்டுக்காங்களே, கேட்க மாட்டுக்காங்களே, பேச மாட்டேன், எல்லாமே தௌஃபீக், எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். மனிதர்கள் நினைத்தால் முடியாது. ஆசைப்பட்டு தொடர்ந்து முயற்சித்து ரொம்ப பிரயாசப்பட்டு அவனிடத்தில் கெஞ்சி அழுது கேட்கும் போது மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருத்தமான வழிகளிலே நம்மை கொண்டு செல்கிறார். இல்லை என்றால் சிரமம் தான். காலங்கள் ஓடிவிடும். நாம் நினச்சி கொண்டே இருக்கோம் நம்ம சரியாக இருக்கிறோம். இப்போ ஸய்யலஹும் ஷைத்தானு அஅமாலஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்கிறான், மனிதர்கள் செய்கிற செயல்களை அவர்களுக்கு அழகாக காட்டுகிறார். நாம் சில ஆக்டிவிட்டீஸ் செய்வோம், இது நல்லது, இது சரியாக தான் இருக்கு என்று நாம் அதை முடிவு செய்து கொள்வோம். அதை யாரிடத்திலும் ஒப்புதல் கேட்பதில்லை, உரசி பார்ப்பதில்லை, சரி காண்பதில்லை, விசாரிப்பதில்லை, எதுவுமே செய்வதில்லை. நமக்கு நாமே ஒரு தீர்ப்பை எழுதி கொண்டு நாம் அதில் போய்கொண்டே, அது சரியா இல்லை என்பது மஷர் தான் நமக்கு அது வரைக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியணும்னா சம்பந்தப்பட்டவர்கிட்ட ஒப்புதல் கேட்கிறது. இது சரியா, நான் இப்படி செய்கிறேன், இது சரியா. மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் விசாரணை செய்கிறோம், விசாரிக்கிறோம். அந்த துறை சார்ந்த நிபுணரிடத்தில் அவருடைய கருத்துக்களை கேட்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று வருகிற போது நமக்கு நாமே எஜமானம், நாமே ஒன்றை கேட்டது, படித்தது, வச்சது எல்லாமே. அரபி 7 ஆண்டுகள் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் 3வது ஆண்டு தான் ஒரு உண்மை எனக்கு புரிய வருகிறது. என்ன உண்மை? நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளிலே 3வது ரக்காத்திற்கும் 4வது ரக்காத்திற்கும் துணை சூறா ஓத வேண்டும் என்று எப்போ தெரிய வருது? 3வது வருஷம். இதற்கிடையிலே மக்தபிற்கு பல ஆண்டுகள் போயிருக்கிறேன். அரபி மாணவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். என்னுடைய உஸ்தாதுமாருடைய வழிகாட்டுதலில் 3 ஆண்டுகளை கடந்திருக்கிறேன். தெரியாது. ஒரு நாள் மிக யதார்த்தமாக நண்பர்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது வேடிக்கையாக கேட்டார்கள், முதல் ரக்காத்திலே என்ன சூறா ஓதினாய், 2வது ரக்காத்திலே என்ன சூறா ஓதினாய், 3வது ரக்காத்திலே என்ன சூறா, 4வது ரக்காத்து, இந்த 3 4 எதுக்கு ஓதணும்? அப்படி தானே முகல், இஷா, மகரிபு இப்படித்தானே தொழ வைக்கிறாங்க. அப்போ இமாம் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே காப்பி எடுத்துக்கொண்டு, அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு விளங்கி கொண்டிருக்கிற போது, இப்போ நான் இப்படி சொன்னதும் இன்னும் சில நண்பர்களும் நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லும்போது, என்னுடைய மூத்த மாணவர் ஒருவர் தான் அதை திருத்துகிறார். அதை ஆசிரியரிடத்தில் சென்று நாங்கள் சரிபார்த்து சரியாகிட்டோம். அதுக்கு எத்தனை ஆண்டு? இதுபோல வாழ்க்கையிலே புதிய செய்திகள், புதிதாக அப்படியா அப்படியா என்று கேட்கத்தக்க, நம்மை மாற்றத்தக்க பல்வேறு விஷயங்கள் வரலாம். ஒரு ஹாஃபிஸ் ஒரு ரமலானிலே திருக்குறள் ஓதிக்கொண்டே வருகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன பிழை இருக்கிறது. பிழையாக எனக்கு தோன்றுகிறது, அவருக்கு பின்னால் நான் தோன்றுகிறேன். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவரை தனியாக அழைத்து அந்த வசனத்தில் இந்த பிழை இருக்கிறதுன்னு சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்படித்தான் என்றார் என்று சொல்லிவிட்டு அவர் திருக்குறளை எடுத்து பார்க்கிறார். பார்த்தால் நான் சுட்டி காட்டிய பிழை. நான் சுட்டி காட்டினேன் என்றால் நான் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன். எனக்கு ஏற்பட்ட பிழையை என் ஆசிரியர் இந்த இடத்துல திருத்தினார், அதனால் தான் எனக்கு நினைவு இருக்கிறது, நீங்கள் அதை எடுத்து பார்த்துவிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். 18 ஆண்டுகள் திருக்குரான் ஓதி தராவி தொழுகை நடத்திய பிறகு அவர் கேட்பட்டார். எனவே தவறுகளை எப்போதுமே திருத்திக் கொள்வதற்கான நேரம் இருக்கிறது, மௌத் வரைக்கும். அவிசன்னா அப்படின்னு ஒரு மருத்துவத்தினுடைய ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்வாங்க. அவிசன்னான்னு சொல்லி இங்கிலீஷில் சொன்னாங்க. அலிசீனா அவர் மரணப்படுக்கையிலே இருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாட்கள் என்கிற அளவிற்கு இருக்கும்போது மக்கள் அவரை வரிசையாக வந்து பார்க்கிறார், முசாபா செய்கிறாங்க, நலம் விசாரிக்கிறார். அந்த வரிசையில் ஒரு மௌலவி வருகிறார். அவரை கண்டதும் தன்னுடைய உதவியாளர்கள் சொன்னாங்க, என்னை தூக்கி வைங்கிறார். ஏன் தூக்கணும், ரொம்ப சிரமத்தில் இருக்கு, பரவாயில்லை, இல்லை நான் ஒரு இடத்துல பேசணும். கஷ்டப்பட்டு அவரை தூக்கி வைக்கிறார்கள்.
அந்த மௌலவி அந்த மார்க்க அறிஞருடைய உரை வருகிற போது முசாபகா செய்துவிட்டு என் சொத்துக்களை நான் எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று கேட்டேன். என் சொத்துக்களை நான் எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். இதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கான எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைப்பது அது நல்ல விஷயம் கிடையாது. தெரியாததும் இருக்கும். தெரியாதது என்பதை தெரியாது என்று ஒப்புக்கொள்வதுதான் மனித பண்பு. அது அரபியில் அழகாக சொல்வார்கள், தெரியாது என்று தெரிவதுதான் கல்வியின் பாதை. எனக்கு என்ன தெரியல என்று நான் தெரிந்து கொள்வதுதான் கல்வி. அதனால வெட்கப்படக்கூடாது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, 2 பேருக்கு கல்வி கிடைக்காது, ஒன்று வெட்கப்படக்கூடியவர், இன்னொன்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும். எனவே கல்வியை பொறுத்தவற்றிலே, மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற விஷயத்தை பொறுத்தவற்றிலே எப்போதுமே நமக்கு வெட்கம் கூடாது, வெட்கம் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒன்றை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயக்கம் காட்டணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்கள் தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு அவர்களோடு இருக்காது. ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு நொடி கூட அந்த கருத்திலே இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதான் தைரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்களை வீழ்த்துவதற்காக சூனியக்காரர்களை வர வைக்கிறார். சூனியக்காரர்கள் அவங்க சூனியத்தை செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடியை போடுறாங்க, அது பெரிய பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் விழுங்கி சாப்பிட்டு ஏப்பமிட்டு இதை பார்த்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது உண்மை. புரிஞ்சுட்டு உடனே சொன்னாங்க, ரப்பி மூசாவா ஆமன்னா பிரப்பி மூசாவா, நாங்கள் ஆரோனுடைய மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம். அப்போ ஃபிரௌன் கேட்டான், நான் தானே காசு கொண்டு வந்தேன், நான் தானே கொண்டு வந்தேன், என்கிட்ட கேட்காம ஒரு கட்ரஸி கூட ஒரு மரியாதை கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அதெல்லாம் உடனே அங்கே ஈமான் கொள்றாங்க. நியாயம் தானே? அவர் கூட்டத்தை ஒரு கட்ரஸிக்கு சொல்லாமல, இப்போ நீ கூட்டு வந்த பைசாலாம் தந்த சரிதான், அவர் பக்கம் தான் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால் நாங்கள் அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லலை, உடனே சொல்லணும். அப்போ ஃபிரௌன் சொல்றான், உங்களை நான் கடுமையாக தண்டிப்பேன், மாறுகை வாங்குவேன் அப்படிங்கிறது. அது இவங்க சொல்றாங்க, இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, உனது தீர்ப்பெல்லாம் அழிந்து போகிற இந்த உலகத்தில் மட்டும்தான், மறுமையிலே எதுவும் செய்ய முடியாது. என்ன போட்டு பார்த்தீங்களா? என்ன தைரியம்! இந்த தைரியம் எப்படி வந்தது? உண்மை என்று தெரிந்த உடனே வந்தது. அப்படி வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியது உண்மை. அவர்கள் உண்மையான நபி. அவர்கள் காட்டுவது முழுஜிசா. நம்மை போன்ற சூடிய வித்தை அல்ல, கண்கட்டு வித்தை அல்ல என்று புரிந்து கொண்ட மாத்திரத்திலே அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு, அப்படி ஏற்றுக்கொண்டதனால் கிடைக்கவிருக்கிற அந்த தண்டனையை கூட தைரியமாக எதிர்கொண்டு அவங்க சொல்றாங்க பாருங்க, இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, நீ கொடுக்கிற தண்டனை இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், மறுமையில் எதுவும் செய்ய முடியாது. தவறு என்று தெரிந்த பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு மிக சீக்கிரமாக வெளிவர வேண்டும் என்பதை இதை ஒட்டி நமக்கு பெரியார்கள் நடக்கும். நாளைக்கு ஆகட்டும், இல்லை ஒரு 2 நாள் போகட்டும் என்று காலம் தாழ்த்துவது என்பது நமக்கு நாமே வினையை உருவாக்கி கொள்வது. எந்த கடத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒரு பெரும் திருடர் பின்னாடி ஒரு இறைநேசராக மாறுகிறார். ஒரு வீட்டினுடைய ஓட்டை பிரித்து திருடும் போது அந்த வீட்டு பெண்மணி வழக்கம் போல திருக்குறான் ஓதிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓதக்கூடிய அந்த வரிசையிலே ஒரு வசனம் வருகிறது, அலம் யக்னி லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் வசனத்தை கேட்டு அச்சத்தால் திரும்பக்கூடிய நேரம் இன்னும் பிறக்கவில்லையா? இதான் அந்த ஆயத்து. அலம் யக்னி லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு திருந்துவதற்கு இன்னும் நேரம் பிறக்கவில்லையா? ஃபுதைல் சுட்டுச்சு. அந்த கணத்தில் அவங்க அப்படி எண்ணற்ற நிறைய பேர். அதுதான் சத்தியத்தினுடைய வேல்யூ, சத்தியத்தினுடைய மதிப்பு என்பது அதுதான். எந்த கணத்தில் நமக்கு புரிகிறதோ
கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் தயக்கம் கொள்ளாமல். அதனால் இப்போ அந்த கைத்தை பிடிச்சி கீழே இறங்கும்போது அவர் திருந்துட்டாருன்னா மாட்டியிருப்பார்ல, மாட்டியிருப்பார். திருட முடியாது, மனநிலை மாறிவிட்டது, திரும்பி செல்லவும் முடியாது, அவர் மாட்டியிருப்பார் இல்லையா? அப்போ அதற்கான தண்டனையை பற்றி அவர் யோசித்தாரா? எந்த தண்டனை கிடைத்துவிட போகிறது? எல்லாமே இந்த உலகத்திலே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே தரக்கூடிய தண்டனை எவ்வளவு பெரியது! மாயிஸ் என்கிற நபித்தோழர் தவறான விபச்சாரம் செய்து விட்டார் என்பதை அவரே ஒத்துக்கொண்டு நபியிடத்திலே தண்டனைக்கு நிற்கிறார். கல்லெறிந்து கொள்ள சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கல்லெறிகிறார்கள், இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார். அந்த இரத்தம் சஹாபாக்களுடைய உடலில் படுகிறது, அசிங்கப்படுகிறார்கள் சஹாபாக்கள், அருவருப்பாக கடந்து போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்ன அருவருக்கப்படுறீங்க? அவர் சொர்க்கத்தின் ஆற்றில் நீந்தி குளிப்பதை நான் பார்க்கிறேன். சஹாபாக்களுடைய கண்ணுக்கு, மற்றவருடைய கண்ணுக்கு அது இரத்த ஆறு, கரைபடிந்த ஆறு. ஆனால் நபி சொல்றாங்க, சொர்க்கத்தின் ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கிறார். ஏன்? இந்த உலகத்தினுடைய தண்டனை பெரிது அல்ல, ஆகரத்தினுடைய தண்டனை தான் பெரிது. எனவே சத்தியம் எனக்கு எப்போது புரிய வருகிறதோ, உண்மை எப்போது தெரிய வருகிறதோ, அந்த கடத்தில் நான் மாறுவேன் என்பதிலே நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். இது நமக்கு ஒரு பாடம். வாழ்க்கையை தவறு செய்யாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தவறான நடத்தையோ, தவறான கொள்கையோ, தவறான முடிவோ, தவறான ஏதோ ஒன்று, ஆனால் அது தவறு என்று தெரிய வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது, அது வளர்த்துக்கொள்ளும். அது அந்த நேரங்களில் சில அவமானங்களை கொடுத்தாலும் கூட அதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு. பல பேர்கள், பல சஹாபாக்கள், பல நபித்தோழர்கள் அதை நமக்கு முன்னுதாரணமாக காட்டிச் செல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வெள்ளந்தி மனிதர்களை, கற்புள்ள பெண்களை அவதூறு கூறுதல் மிகப்பெரும் பாவம். அதனால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. அவர்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபங்களை கொடுக்கிறான். இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்கிறார். இது வெளிப்படையிலே அந்த பெண்களை குறித்து, கற்பொழுக்கம் மிக்க பெண்களை குறித்து சொல்லப்பட்டால் என்னுடைய உள்ளீடாக இருக்கக்கூடிய கருத்து என்பது கற்பொழுக்கம் நிறைந்த ஆண்களுக்கு பொருந்தும், உண்மையாக இருக்கிற மனிதர்களுக்கு பொருந்தும், மிக குறிப்பாக வெள்ளந்தி மனிதர்களுக்கு. அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்று இருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்திலே தேவையில்லாமல் மூக்கை உடைத்து, அவர்களை கருத்து சொல்லி, அவர்களை ஏளனம் செய்து, பரிகசித்து, பகடியாக நடத்தி நாம் இறைவனுடைய சாபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு மூமினுடைய மரியாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை விட உயர்ந்தது. காபாவின் இடத்திலே கூட உயர்ந்தது. காபாவினுடைய திரைச்சீரை தவறான மனிதர்கள் கைகளுக்கு போய்விட்டது என்று செய்திகளில் படிக்கிற போது நாம் கொந்தளிக்கிறோம். காபாவினுடைய பழைய திரைச்சீரைகள் எல்லாம் அரசியல் அந்த பகடைக்காய்களாக மாற்றப்பட்டு செல்லக்கூடாதவர்களின் கைகளெல்லாம் சென்று விட்டது என்கிற செய்திகள் படிக்கிற போது நமக்கு கொந்தளிக்கிறோம். காரணம், அதன் மீது இருக்கக்கூடிய கண்ணியம். ஆனால் அதை விட உயர்வானது மூமினுடைய மானம், மரியாதை. முஸ்லிம் என்றால் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்கிறார்கள், மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தன் நாவாலோ கரத்தாலோ பிற மனிதர்களுக்கு தொல்லை தராதவர்கள் முஸ்லிம். தன் நாவால் பேச்சு இருக்கக்கூடாது, கரத்தால் செய்ய இருக்கக்கூடாது. பிற மனிதர்களை துன்புறுத்தும் வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ இல்லாதிருப்பதுதான் முஸ்லிம் என்று ஒரு இலக்கணமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார். எனவே அதில் ரொம்ப கவனமாக எப்போதுமே அடுத்தவருடைய விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. அவர்களை மிக மோசமாக நடத்தக்கூடாது, பேசக்கூடாது. அவருடைய கண்ணியத்திற்கு எந்த இழுக்கும் வந்துவிடக்கூடாது. மிக குறிப்பாக வெள்ளந்தி மனிதர்களை பேசக்கூடாது, கற்பொழுக்கம் மிகுந்த பெண்களை பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு இருக்கிறது உலகத்தில் மறுபுறத்தில் என்று தெள்ளத் தெளிவாக அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறார். எனவே இவற்றை புரிந்து கொண்டு நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன்.